Shikas cooking. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி Khajur Burfi. இத நான் செய்ய சுகரோ ஜாகரியோ யூஸ் பண்ணல. இது ரொம்ப ஹெல்த்தியாவும் டேஸ்டியாவும் இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டிஷ் பண்ண நான் 400 கிராம் பெரிச்சம்பழத்தை உள்ள இருக்கிற சீடெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துக்கலாம். பெரிச்சம்பழத்தை இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணால் போதும். 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சோண்டு நெய் விட்டு நம்ம பருப்பெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். நான் 1 கப்பு கட் பண்ண பிஸ்தா பாதாம் முந்திரி எடுத்திருக்கேன். இது நெய் கூட சேர்த்து வறுத்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கலாம். இந்த டிஷ்ஷு ரொம்பவும் ஈஸியாக செஞ்சிடலாம். ஜஸ்ட்டு நம்ம நட்ஸை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இல்லை கொஞ்சம் டைம் ஆகும். ஒன்ஸு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 நிமிஷம் வறுப்பட்டுடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாத்திரத்தில். அதே பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இது கூட அரைச்சி வச்சுருக்கிற பெரிச்சம்பழத்தையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பெரிச்சம்பழத்தை இந்த மாதிரி ஜஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வறுத்து வச்சுருக்க கசகசால பாதி சேர்த்துருக்கேன், பாதி வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஜஸ்ட் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த டயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் நம்ம வந்து என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம சுகரோ ஜாகரியோ எதுவுமே சேர்க்கவே இல்லை. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டு. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. கையில் கொஞ்சம் நம்ம நெய் தடவிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லட்டு பண்ணியிருக்கேன். இதை ஜஸ்ட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற கசகசால மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் இன்னொரு ஷேப்பும் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் பாதி போர்ஷனை எடுத்துகிட்டு நான் இதை ரோல் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு இதில் கொஞ்சம் கசகசா போட்டு நம்ம அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு பட்டர் ஷீட்டில் ரோல் பண்ணி வைக்கிறேன். சப்போஸ் பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் அலுமினியம் ஃபாயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே நான் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மொத்தம் வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கஜூர் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் 2 ஷேப்பில் பண்ணியிருக்கிறேன். ஒரு லட்டு ஷேப்லேயும் ஒரு ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நீங்கள் நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Eat healthy and stay healthy. Thank you.